வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவிக்கு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாருமே பேசுன்னு பாரியை ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. வீடியோல நிறைய கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க. இன்ஃபேக்ட் நேத்தியே நான் இதை பாரிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் பொறுத்து இருக்கலாம் அப்படின்னாரு. இன்னைக்கு அதனால என்னென்ன தாட்ஸ்லாம் கேதர் பண்ணிட்டு பேச போறாரு, என்னென்ன தகவல்லாம் சொல்ல போறாரு அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். முதல்ல தவிர்த்துடலாம்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு பாரி? இது தவிர்த்துடலாம் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, திமுக அரசு இப்ப என்னென்ன வேலைகள் பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது மக்களுக்கு முன்னாடி நடக்கிறது என்னன்னு தெரியும், நம்மள மாதிரி ஆட்களுக்கு பின்னாடி இவங்க என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஒவ்வொரு கோர்ட் வாசலா போய் நம்மளோட பழைய கேஸ் எல்லாத்தையும் தட்டி பாரிசாலனை எப்படியாவது உள்ள தள்ளணும். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவன் வெளியில இருக்கக்கூடாது. அப்போ உள்ள தள்ளணும் அப்படின்னா, அவன் வாய்ஸ் அமுக்கணும் அப்படின்னா பழைய கேஸ் எல்லாத்தையும் வாய்தா போடவை. எவ்வளவு நாளைக்கு அலைவான்? ஏதாவது ஒரு இடத்துல வாய்தாக்கு வராம அவன் போவான். அப்ப அவன் மேல கேஸை போட்டு தூக்கி உள்ள போடலாம், ரிமாண்ட் பண்ணலாம். இந்த எண்ணத்துல நம்மள அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு சிக்கல் ஓடிட்டு இருக்கு. இந்த சிக்கலோட சிக்கலா நம்ம சாட்டை துரைமுருகன் போன்றவர்களுடைய இதெல்லாம் எடுத்துக்காட்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் அப்படிதான் நடந்த உடனே டப்புன்னு பேசுறது, அதுக்கப்புறம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி அவங்க ஏதாவது கேஸ் தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் இந்த அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால ஒரு நாள் விட்டு அது என்ன சிச்சுவேஷன், என்ன ரியாலிட்டி, என்ன நடக்குது, ஏது என்னன்னு பார்த்துட்டே பேசுவோம்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் டைம். இல்ல, நான் நீங்க சொன்னப்ப எனக்கு நியாயமா பட்டுதுங்க. ஒரு துன்பியல் சம்பவம் நடக்குது, அந்த மாணவிக்கு நடந்த அந்த அக்கிரமம், அது ஒரு செய்தி, சரிங்களா? அதை நினைச்சு நம்ம கோவப்படுறோம். ஆனா அதை தாண்டி பாரிக்கிட்ட அதை பத்தி சொல்றதுக்கான கருத்து என்ன இருக்கும்? எல்லா செய்திகளும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நேத்துல அதை பத்தி தான் நிறைய காணொலி, நானே 3 காணொலி பேசியிருக்கேன் பாரி. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுல என்ன விஷயங்கள் இதை இந்த மாதிரியான சம்பவங்களை கட்சிகள் அரசியல் செஞ்சுக்குது. இதுல என்னன்னா, எல்லா அரசியல் கட்சியுமே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த உடனே அதை காவல்துறை ஒழுங்கா முறையா செய்யல, அது எஃப்ஐஆர் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டாங்க, அதுல பேரு டீடைல்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த தவறுகள் எதுன்னு. அப்புறம் 2 பேருன்னு சொல்லும் பொழுது அதுல ஒருத்தரை தான் கைது பண்ணிருக்காங்க. இப்ப அந்த சாருங்கிறது யாரை குறிக்குது? இந்த மாதிரி அரசியல் படுத்துற வேலைகள் எல்லாம் தொடர்ச்சியா நடக்குது. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி விஷயத்துல எங்களை போட்டு உருட்டுனில்ல, இப்ப இந்த விஷயத்துக்கு நான் பண்றோம்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கி வேலை பார்க்குது. பாஜக அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். உச்சகட்டமா சாட்டை எடுத்து மனுஷன் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த ஆட்சி மாறுற வரைக்கும் நான் தும்ப மாட்டேன், இரும்ப மாட்டேன், இந்த மாதிரி அணிய மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு படி மேல போயிட்டு சாட்டையால அடிச்சுக்கிறேன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. சரி, சாட்டைன்னா அது வேற பாவம், ஒரு சாட்டையில அடிச்சுக்கிறேன்னு ஒரு பேச்சுக்கு சொல்லியிருக்காருங்க. இவங்க ஏதோ அடிச்சா ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு சாட்டையை ரெடி பண்ணிட்டு கொடுத்துருப்பாங்க போல. அதை அப்புறம் மாத்திட்டு அது ஏதாவது பட்டு துணியில பருத்தி துணியில ஏதாவது நல்லா வலுவலுன்னு இருக்கிற மாதிரி சாட்டையா கொடுப்பா, அப்பதான் வலி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா யூடியூப் ஃபீட் ஃபுல்லா அந்த கவுண்டமணி அடிச்சு பாரு, அதெல்லாம் வருது ரெக்கமெண்டேஷன்ல. என்னடான்னு பார்த்தா இவருதான் அதுக்கு காரணம். இது டைவர்ஷன் சொல்றாங்களே, இது டிஎம்கே கூட சேர்ந்துட்டு ஒரு டைவர்ஷன் பண்றதுக்காக பண்றாங்க. டைவர்ஷன் இதெல்லாம் நமக்கு அது தெரியல. இதை அரசியல் படுத்துறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் நடந்த மணியமா இருக்கு. இன்னைக்கு காலேஜுக்குள்ள நடக்குது, ஐயோ அம்மாங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரோடுகள்ல நடக்குது, அதுக்கப்புறம் வீடுகள்ல நடக்குது. இதே திமுக ஆட்சியில வீடு புகுந்து ஒரு பெண்ணை அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அதாவது ஒரு அந்த டென்ட்ல அந்த ஷெட் மாதிரி இருக்க இடத்துல வச்சு ரேப் பண்ண ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது அவங்க வீடுதான், அந்த பெண்ணோடைய வீடுதான், அந்த வீட்டுக்குள்ளேயே அத்துமீறி அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் வெளியில அந்த ஷெட்ல வச்சு ரேப் பண்ணியிருக்கானுங்க. இது செய்தியாச்சு, நம்ம பார்த்தோம். அன்னைக்கு எத்தனை பேர் பாஞ்சிட்டு சண்டை போட்டீங்க. அப்ப இன்னைக்கு வரும்போது இது ஒரு அரசியல் படுத்தப்படுகிறது, சரிங்களா? ரெண்டாவது என்னன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னைக்கு ரொம்ப டிராஸ்டிக்கா தமிழ்நாட்டுல அதிகரிச்சுக்கிட்டே போறதுக்கான காரண காரியங்கள் என்ன? ஒண்ணு, காவல்துறையுடைய செயல்பாடு போதுமான அளவுக்கு இல்ல. அதிகார வர்க்கத்தோட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்ல காவல்துறை செயல்படுது. அதாவது காவல்துறை அவங்களா செயல்படல. இப்ப யாரையா கைது பண்ணணும்னா அவங்களா யோசிக்கிறது இல்ல, மேல இருந்து சொல்லணும், பாரிசாலனை கைது பண்ணு, இவரை கைது பண்ணு, அவரை கைது பண்ணு, இவங்க மேல இருக்க கேஸ் எல்லாம் என்ன தூசி தட்டி பாரு, இப்படிங்கிற இந்த ஒரு எதிர்ப்பு நிலையிலே வேலை செய்யறதுனால உண்மையான கிரிமினல்ஸ் விட்டுறாங்க. இப்ப நமக்காக அலைஞ்சுக்கிட்டு இருந்தா உண்மையான கிரிமினல்ஸ், அவங்களோட கேசஸ், அந்த வழக்குகள்லாம் யாரு அலையிறது? அப்ப முழுக்க காவல்துறை இன்னைக்கு ஒரு ஏவல் துறை போல அதிகார வர்க்கத்துக்கும் திமுக அரசுக்கும் ஒரு கைப்பாவை போல செயல்பட்டு இருக்கனால அவங்களால சுற்று வட்டாரத்துல என்ன நடக்குதுங்கிறத கவனிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல திமுகவுல ஒரு இன்ஃபுளுன்ஷியலான ஒரு ஆளா தான் இப்ப இந்த குற்றவாளி.
அவன் இன்ஃபுளுன்ஸ்லாம் ஆளா தான். பழைய வீடியோஸ்ல ரோட்ல போற காரை வந்து அடிக்க போறாரு அந்த டிரைவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டே சுத்திட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஏதோ பிரியாணி கடை போட்டிருக்கான் போல. அது அநேகமா அந்த பிரியாணி கடையில தான் சண்டை வரும் திமுக காரங்களுக்கு. இப்ப அந்த பாக்ஸிங் எல்லாம் பயிற்சி பண்ணுவாங்க. அதுக்கு ஏதோ இது பண்ணி நம்ம பசங்க நம்ம ஆட்கள் வந்து வெளியில போய் பிரியாணிக்காக அலைஞ்சு சண்டை போட்டு பிச்சை எடுத்து அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு பிரியாணி கடை, நம்மளே பிரியாணி கடை போட்டா வரவன் போறோம்னா சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டிருக்காங்க குளத்துல. அப்படிதான் ஒரு பிரியாணி கடை போல. எல்லா முக்கியமான அமைச்சர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட எல்லாம் போய் புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கலாம். பப்ளிக் யார் வேணாலும் போய் புகைப்படம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வாதத்திற்கு சரி. ஆனா அந்த அந்த இடத்துக்கு அவன் போறான், அந்த இடத்துக்கு அவன் வந்து அந்த அசோசியேட் ஆக யாரோ ஒருத்தங்க அவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இவனே அவங்களுக்கு நெருக்கம் நான் சொல்ல விரும்பல. இவனுக்கு நெருக்கமானவர் யாரோ ஒருத்தர் அந்த திமுகவோட அதிகார வர்க்கத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. அந்த மாசு கூட வந்து போட்டோ போட்டு நம்ம வந்து உறுதிட்டு இவங்களோட தான் அவங்களோட தான் நம்ம சொல்லல. ஆனா யாரோட நெருக்கத்தின் அடிப்படையில தான் இவனால எல்லாரையுமே அணுகி முடியுது, அவங்க கூட நின்று போட்டோ எடுத்துக்க முடியுது. இப்ப உதயநிதி ஸ்டாலின் ரோட்ல நடந்து போறாரு, சார் உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பக்கத்திலே போக முடியாது. அப்ப பக்கத்துல போய் நின்று போட்டோ எடுக்கிற அளவுக்குனாச்சு ஒரு பழக்கம் இருக்குல்ல. அந்த பழக்கம் யார் மூலியமாக இருந்தது அவங்களே நம்ம விசாரணைக்கு உட்படுத்தணும். இப்ப அந்த நபரை வந்து இவங்க ஏதோ ஒரு விதத்துல திமுக காப்பாத்துதோங்கிறதுதான் எல்லா கட்சிக்காரங்களுடைய கேள்வியாக இருக்கு, மக்களுடைய கேள்வி. ஆமா, யாரோ ஒருத்தங்களை காப்பாத்துறாங்க. ஏன்னா அந்த ஆடியோல கூட அந்த சார்னு சொல்லி சாரோட காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வருது. அப்ப அந்த சார் யாரு? ஆனா கமிஷனர் இல்லன்னு சொல்லியிருக்காரு பாரு நேத்து. அதை பத்தி வந்து செய்தியாளர் சந்திப்புல வந்து அதெல்லாம் இல்ல, சாருன்றது வந்து தப்பா பரப்பப்படுது அப்படிங்கிற மாதிரி. அது தெரியல, நமக்கு வந்து உறுதியா தெரியாது எதுவும். இங்க இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தனி ஆளா தான் இது எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யாரும் அந்த கேம்பஸ்குள்ள அவனுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு கேம்பஸ்குள்ள அவன் செவரேறி குதிச்சு உள்ள போறான் அப்படின்னா அவன் பிரேக் இன் பண்ணி உள்ள போனானா? அப்ப உங்களுடைய அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸோடைய பாதுகாப்பு எந்த அளவுல இருக்கு? இது ஒரு கேள்விக்குறியாகுது. அப்படிலாம் போக முடியாது. ஒரு காலேஜுக்குள்ள ஒரு செவரேறி குச்சிலாம் உள்ள போயிடுறாங்கன்னா ரொம்ப ரேரா தான் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா கண்டிப்பா யாரா பாத்துருவாங்க, யாரோ ஒருத்தர் செவரேறி குதிக்கிறான்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க, பிரச்சனை வரும். அப்ப இவன் வந்து ஒரு ஈஸியா வந்துட்டு போற ஒரு ஆளா தான் இருந்திருக்கான். கேட் வழியா போயிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்க ஒரு ஆளா இருப்பான். அடிக்கடி அங்க போற ஆளா இருப்பான். யாரோ அவனுக்கு பழக்கம், அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள அவனுக்கு யாரோ பழக்கமா, இல்ல அந்த ஏரியால யாரோ அவனுக்கு பழக்கமானு தெரியல. இவன் மேல பல கேசஸ் இருந்தும் இவன் இன்னும் அரெஸ்ட் ஆக்கப்படாமல் இருந்திருக்கான். இவன் வெளியில தான் சுத்திட்டு இருந்திருக்கான். பழைய ரவுடி ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய ஈடுபட்டு இருக்கிறான். அது போக இவ்வளவு கேஸ் இருக்கிற ஒருத்தன் எப்படி வந்து ஒரு ரொம்ப ஈஸியா டிஎம்கேவோட மிக முக்கியமான புள்ளிகளோட நின்னு போட்டோ எடுத்துக்க முடியுது? அதை அவன் எடுத்துக்கிறதே எதுக்குன்னா நான் இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு காட்டிட்டு. அப்ப இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு காட்டிட்டு அவன் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருந்தான் நமக்கு தெரியல. இப்ப அவனை போனை கையகப்படுத்தினதுல காவல்துறையே சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் இந்த பொண்ணை மட்டும் கிடையாது, இன்னொரு சில பெண்களுடைய ஆபாச காணொலிகள், நிர்வாண புகைப்படங்கள் எல்லாத்தையும் அவன் பதிவு பண்ணி வச்சுட்டு அந்த பெண்களும் விக்டிமைஸ் ஆயிருக்கலாம், அந்த பெண்களையும் அவன் மிரட்டி இருக்கலாம், இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம், அதனால அவனை கைது பண்ணணும் அப்படி, அதாவது அந்த கேசஸ்க்கும் அவனை வந்து கைது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அந்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போக இப்ப வந்து அவன் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கை கால உடஞ்சிருச்சு அவனுக்கு. சரி, ஓகே, இந்த மாதிரி வலிக்கு விழுந்து கை கால உடஞ்சிருச்சு பாத்தீங்களா அப்படின்னா அதனால அவன் அது வந்து நம்ம சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்லிட முடியாது. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ நடக்குது, அதுவும் இவ்வளோ ஒரு கவர்மெண்டோடைய ஒரு இடமாக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் வந்து கவர்மெண்டோடைய ஒரு இடம். அந்த கவர்மெண்டோட இடத்துக்குள்ள போய் அவனால ஒரு பெண்ணை வந்து மொலஸ்ட் செய்ய முடியுது அப்படின்னா அங்கேயே உங்களுடைய சிஸ்டம் டோட்டலா ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவன் உள்ள போயிருக்கான், அவனை யாரும் தடுக்கல, அங்க வந்து அவனால ஒரு பெண்ணை வந்து மிரட்டி அந்த பெண்ணை வந்து இது பண்ண ஒளிஞ்சிருந்து படம் எடுக்க முடிஞ்சிருக்கு. அவன் அங்க போய் அது வேற ரொட்டீனா வேற அவன் பண்ணிட்டே இருந்திருக்கான். எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியல. அப்ப இந்த இடத்துலயே வந்து உங்களோட ஆட்சியும் உங்க ஆட்சி மீது இருக்கக்கூடிய பயமும் அவனுக்கு இல்ல. ஏன்னா நீங்க சுத்தி யாரை கைது பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களை மாதிரி ஆட்கள் பேசுறவங்க, உங்களுக்கு எதிராக பேசுறவங்க, உங்க சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கவங்கள கைது பண்றதுலேயே தான் யோசனையா பண்றீங்களே ஒழிய, நீங்க வந்து இந்த மாதிரியான குற்றவாளிகளை பெரிய அளவுல சரத்து எடுத்து கைது பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவனுக்கு யோசிப்பான், இதோ இந்த ஆட்சியா ஸ்டாலினா, ஐயோ என்ன பண்றது, அவரெல்லாம் சிக்கனம்னா சிதைச்சிருவோம், அந்த பயம் இருந்துச்சு அவனுக்கு. இல்ல, இன்னைக்குமே என்ன சொல்றீங்க, யாருன்னே தெரியாது அவன் திமுக ஆளு கிடையாது, அவன் திமுக ஒரு பொறுப்பாளர் கிடையாதுன்னு சொல்லிதான் தொடர்ச்சியாக பேசி எங்களுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இதை உருவாக்கிறேன். நான் கேட்கிறேன், இப்ப சம்பந்தம் இருந்தா என்ன, இப்ப நீங்க தான் குற்றவாளின்னு சொல்ல போறோமா? ஏன் எல்லா சமூகத்துல எல்லா இடத்துலயும் குற்றவாளிகள் இருக்கு, எல்லா கட்சியிலும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், எல்லாம் இருப்பான். அவன் மாற்றான் அப்படிங்கும்போது ஆமா இப்ப இந்த மாதிரி இருந்திருக்கான், தப்பானவன், அவன் மேல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், அது வரைக்கும் ஓகே.
அந்த வந்து இவனுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இவனுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த வந்து ஒரு அப்படி ஒதுங்கி ஓடுறீங்க பாருங்க. ஏன் இல்ல அப்பதான் உங்க மேல இருக்க பார்வை இன்னும் கொஞ்சம் அசிங்கமாகும். அது கூட புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. தப்பு பண்ணியிருக்கிறான், அவனை வந்து நீங்க வந்து கண்டிக்கணும். ஸோ இந்த இடத்துலதான் நீங்க நிக்கணுமே ஒழிய அவன் எங்களோட பழக்கமானவன் இல்ல, இதுல என்ன விவாதம்? ஆனா உங்களோட போட்டோ எடுத்திருக்கான், இப்ப அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்க? சரி, இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பண்ணிருக்கீங்க, அண்ணாமலைக்கு பண்ணிருக்கீங்க. அண்ணாமலையோட ஒருத்தன் வந்து கள்ளக்கடத்தல் செஞ்சவன் கூட நின்னானா அந்த கள்ளக்கடத்தல்ல அண்ணாமலைக்கு சம்பந்தம் இருக்கு. ரொம்ப தப்பானவன் எவனாவது ஒருத்தர் சீமான் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னா அந்த தப்பான விஷயத்துல சீமானுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படித்தானே? ஏன் ட்விட்டர்ல எவனாவது ஒருத்தன் யாரையாவது ஒருத்தவங்களை திட்டி எழுதுனா கூட அது சீமான் அவர்கள் சொல்லிதான் எழுதப்பட்டதுன்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப இந்த வாதம் சரி அப்படின்னா ஏன் இந்த பக்கம் வந்து எங்களுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறீங்க? ஏன் போட்டோ எடுத்தீங்க? யாருனே தெரியாதவங்க கூட நீங்க ஏன் போட்டோ எடுத்துக்கணும்? இல்லைங்க, பப்ளிக்ல வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, ஒருத்தர் வந்து போட்டோ எடுக்கணும், எடுத்துக்கு தான் ஆகணும். அப்ப இந்த வாதம் வந்து சீமானுக்கு பொருந்தாதா, அண்ணாமலைக்கு பொருந்தா? எல்லாருக்கும் பொருந்தும். அப்ப எல்லாருக்கும் பொருந்தும்ல. ஆனா அன்னைக்கு அதை என்ன பண்ணீங்க? சரி, பொள்ளாச்சி இஷ்யூல நீங்க என்ன பண்ணீங்க? பொள்ளாச்சி கேஸ்ல எப்படி அதை வந்து ஹைலைட் பண்ணி நியூஸ் மீடியாஸ்ல அதை தொடர்ச்சியா பேச வச்சு, அது மட்டும் இல்லாம அது எடப்பாடி பழனிசாமியே தான் அதுக்கு பின்னாடி ஹெட்டா இருக்கிறாருங்கிற லெவலுக்கு பேசுனீங்களா இல்லையா? இதுல வந்து கனிமொழி அவங்க எல்லாம் ஒரு கேண்டில் எல்லாம் தூக்கிட்டு வேற நடந்துட்டு இருந்தாங்க ரோடு அங்கங்கேயும் இங்கேயுமா. அது இந்த கேஸா நிர்பயா கேஸா என்னன்னு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு கேண்டில் தூக்கிட்டு போனாங்க. பெண்கள் பாதிக்கப்பட்டாவே கேண்டிலும் கையுமா கனிமொழி அக்கா போயிருவாங்க. நேத்தியும் அதிர்ச்சி அளிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிர்ச்சி தான் அளிக்குதா? அதுக்கான போராட்ட நடவடிக்கைகள்லாம் இல்லையா? ஆளுங்கட்சியே எப்படிங்க அதுக்கு எதிராக? அப்ப அதான் இங்க விஷயம். எதிர்கட்சியா இருந்தீங்கன்னா தான் நீங்க நல்லா இருக்கீங்க. அப்போ அதனாலதான் திமுக எதிர்கட்சியாவே இருக்கட்டும்னு சொல்றோம், ஆளுங்கட்சி ஆகாதீங்கிறோம். ஆளுங்கட்சி ஆனா பாருங்க தப்பு தப்பா செயல்படுறீங்க. தமிழ்நாட்டிலே பெஸ்ட் எதிர்கட்சினா திமுக இல்லங்க, சீரியஸா. எதிர்கட்சியாக இருக்கும்போது சரி வர செயல்படுவாங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் அட்டென்ஷன் சீக் பண்ணி அது பண்ணி இதை பண்ணி ஒரு சின்ன இஷ்யூனா கூட பெருசா பேசுவாங்க. ஆனா பெரிய இஷ்யூ கூட இப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது சின்ன இஷ்யூவா மைனர் இஷ்யூவா மாத்திட்டு போற வேலையில தான் இறங்குறீங்க. ஒண்ணு. ஸோ இதை வந்து இப்படி நடந்துருச்சு, இது தப்பு, அவனை வந்து கைது பண்ணியிருக்காங்க, அவன் மட்டும் குற்றவாளியா இல்லை அவன் கூட வேற யாராவது குற்றவாளிகள் இருக்கிறாங்களாங்கிறத ஒளிவு மறைவின்றி உங்களுக்கு வேண்டப்பட்டவராகவே இருந்தாலும் அதெல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்கள கைது பண்ணணுங்கிறதா நம்ம சைடு வைக்கிற கோரிக்கை. இந்த கோரிக்கை அவங்க எடுத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ அது வேற விஷயம், நம்ம மனசுக்கு பட்டதை சொல்லிட்டோம். ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஆங்கிள் இருக்கு, அதை யாருமே மீடியால பேசல, யாருமே அதை பேசவும் இல்லை. ஒண்ணு என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இங்க இருக்க சுற்றுச்சூழலுக்கும் சொல்லித்தான் ஆகணும் சில விஷயங்கள். அதை வந்து கடந்து போயிட்டாங்க நிறைய பேர். வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க, வந்து கற்பழிக்கப்பட்டான், எந்த இடத்துல சிக்கியதால் அந்த பெண்ணுக்கு இந்த அவல நிலை ஏற்பட்டது, இதையும் பேசித்தான் ஆகணும். எந்த இடத்துலனா இப்ப வந்து ஒரு 8 மணிக்கு குரூப் ஸ்டடிஸ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த பெண் போயிருக்காங்க. ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை, படிக்க தானே போறாங்க. ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல போனாதானே புத்தகத்துல எழுத்து தெரியும். அப்ப அந்த மாதிரி இருட்டான இடங்கள்ல போய் படிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு அங்க போய் உட்காந்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம? இல்லங்க, படிக்க தானங்க போனாங்க. இல்லையா? சரிங்க, ஓகே. அப்ப ஒரு கேம்பஸ்குள்ள ஒரு தவறான விஷயத்திற்காக போறாங்க அப்படின்னா அந்த ஒரு பேசிக்கான ஒரு தப்பு யாரோ மேல இருக்குல்ல. பிரதர், நான் சொல்றேன், நான் அதை நியாயப்படுத்தல. ஆனா இயல்பான ஒரு விஷயத்த வந்து பார்க்கலாம். இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி வந்து லவ் பண்றப்போ ஒன்னா இருக்கணும், தனிமையா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு அதுக்குள்ள போயிட்டு நம்ம போயிட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. அட்வைஸ் வேணா அப்பா அம்மா பண்ணலாமே தவிர்த்து அது நடக்கதானங்க செய்யும். காலேஜ்ல லவ் பண்ண மாட்டாங்களா? நீங்க படிச்ச கல்லூரியில லவ் பண்ணலாங்க, செக்ஸ் பண்ண கூடாதுங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. லவ் வேற, காதல்ங்கிறது வேற, காமம்ங்கிறது வேற. இது ரெண்டு பிரிச்சு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க. நான் என்ன சொல்றேன், காதல்ங்கிறது வேற, காமம்ங்கிறது வேற. ஒரு படிக்கிற இடம், ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு இது அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடம் வந்து இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், இப்ப அந்த பெண்ணும் அந்த பையனும் அவங்களுடைய வீட்லயோ இல்ல அவங்க ஒரு ரெண்ட் கட்டி இருக்கக்கூடிய ஒரு ரூம்லயோ அவங்க ஏதோ ஒரு காதல்லையோ முத்தமோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, எவனோ ஒருத்தன் அந்த வீடியோ எடுத்து போட்டான்னு வைங்க, அவனால அந்த பெண்ணை மிரட்டுற இடத்துல இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. பிளாக்மெயில் பண்ற இடத்துல இருக்க முடியுமா? ஏய், என் வீடு, என்னுடைய ரூமு, நான் யாரோட வேணாலும் இருப்பேன், நீ யாரான்னு கேட்க முடியும்ல? அந்த பெண்ணால கத்தி கூச்சல் போட முடியும்ல? எவனோ ஒருத்தன் என் ரூமுக்குள்ள வந்திருக்கான் கத்த முடியும்ல? அக்கம் பக்கத்துக்கிட்ட நியாயம் கேட்க முடியும்ல? இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இந்த இடத்துல என்னாச்சு? தனிமையில ஒரு 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 தனிமையான இடத்துல இருட்டான இடத்துல மாட்டிக்கிட்டதுனால அதனால பண்ண முடியல. இருட்டான இடம்னு மட்டும் பொருள் இல்லைங்க. சரிங்க, என்ன இடம்னு ஒன்று இருக்குது. பிளாக்மெயிலுக்கான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களா போய் மாட்டிக்கிறாங்க. காலேஜ்ல இது பண்ணதுனால ஒரு பிளாக்மெயில். ஆமா, அவனோட அந்த ஒரு அந்த மிருகத்துடைய
இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், இப்போ ஒரு சிங்கம் இருக்கு. அந்த சிங்கத்துடைய குணம் வந்து மனிதர்களை கடித்து கொதறி திம்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த சிங்கங்கள் வந்து காட்டுக்குள்ள இருக்கு. சிங்கங்கள் ஜாக்கிரதை, அங்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. காட்டுக்குள்ள அங்க சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, நம்ம போனா கடிச்சு கொதறப்பட்டுருவோம், ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு தோணுது. இப்ப இந்த இடத்தையும் இல்ல நான் ரிஸ்க் எடுக்க தயாருன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா இது யார் பொறுப்பு? இதுக்கு நம்ம தான் பொறுப்பு. யார் போனாங்களோ அவங்க தான் பொறுப்பு. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க, அந்த சிங்கம் வந்து கடிச்சு கொதறிடுது, ஆளுங்க ஊர்க்காரங்க எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த சிங்கம் மனுஷனை கடிக்குது, அதனால அவனை கொல்லணும் இல்ல அந்த சிங்கத்தை அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக போய் கொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த இடத்துல பேசிக்கா யாரை திட்டுவீங்க? ஃபர்ஸ்ட் யார் தன் தலையை கொடுத்தாங்களோ அவங்களதான். இன்னொரு விளக்கம் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா வந்து அப்படியே டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க உடன்பிறப்புகள். விக்டிம் பிளேமிங் மாதிரி இல்ல சொல்றேன், விக்டிம் பிளேமிங்னாலும் இதை பண்ணிதான் ஆகணும். சில இடங்கள்ல இதை தவிர்க்கிறோம். நம்ம இதை தவிர்க்கிறதுனால தான் நாளைக்கு இன்னொரு பொண்ணு அதே வேலையை பண்ணும். நம்ம தங்கச்சிக்கு சொல்லாங்க, நம்ம பொண்ணுக்கு சொல்லாங்க, மத்தவங்களுக்குலாம் சொன்னா தப்பு தாங்க ஆகும். நம்ம பொதுவா தாங்க சொல்றோம். இப்ப நம்ம தங்கச்சிக்கு சொல்றதாவே கன்சிடர் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே, இவ்வளவுதான். நம்ம ஒரு தங்கச்சிக்கு சொல்ற மாதிரியோ நம்ம தம்பிகளுக்கு சொல்ற மாதிரியோவே எடுத்துக்குவோங்க. ஏன்னா இது யாராவது சொல்லணும்ல, யாராவது சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த இஷ்யூல யாருமே எதிர்வினை வரும் பாரு. எதிர்வினை வந்தாலும் பரவாயில்லைங்க, உண்மையை பேசித்தாங்க ஆகணும். எதிர்வினை வந்தாலும் பரவாயில்ல, உண்மைகளை பேசித்தான் ஆகணும். நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப ஒரு வீடு இருக்கு, உங்க வீட்டுல வந்து பீரோ இருக்கு, அதுக்குள்ள வந்து நகைகள் இருக்கு, பணங்கள் இருக்கு, உங்களோட நிறைய உழைப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அங்க இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? வெளியூருக்கு போறீங்க, வந்து பாக்குறீங்க அந்த வீடு வந்து எல்லாமே சூறையாடப்பட்டிருக்கு, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. காவல்துறையிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, என்னோட வீட்டு நான் வெளியூர் போயிருந்தேன், வீட்டுல வந்து எல்லாம் கொள்ளையடினா. அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படி எல்லாம் காணாம போயிருச்சுங்களா, என்னென்ன லிஸ்ட் எடுத்துட்டு குற்றவாளியை தேடுறோம்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாங்க. இப்ப நீங்க இன்னொரு அடிஷனல் டீடைல் சொல்றீங்க, நான் தாங்க வீட்டை கதவை பூட்டாம போனேன் அப்படிங்கிறீங்க. இப்ப அந்த காவல்துறை என்ன பண்ணும்? தோனியே மாறிடும் பேசுறது. வந்து பாக்குறாங்க காவல்துறை, என்னங்க பூட்டை உடைச்ச மாதிரியே இல்ல, கதவெல்லாம் உடைச்ச மாதிரியே இல்லைன்னா, ஆமாங்க நான் தான் திறந்து போட்டு போனேன் அப்படின்னா என்ன காவல்துறை சொல்லும்? ஓ நீ திறந்து போட்டு போவ, நாங்க வந்து உனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். பேசிக்கா விஷயம் என்னன்னா, திருடுறது தப்புதான், திறந்த வீட்டுல உள்ள நுழைஞ்சு திருடுறதும் தப்புதான். ஆனா ஒரு பேசிக்கான சென்ஸ் இல்லாம அதை பூட்டாம போன உங்களை திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்க, திட்டுவாங்க. இதைத்தான் நான் இங்க பண்றேன். ஒரு சென்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, நம்ம படிக்க போயிருக்கோம், நம்மளை நம்பி நம்ம அப்பா அம்மாக்கள் நம்மள படிக்க வச்சிருக்காங்க, படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்க. நம்ம பொண்ணு படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு வந்து அது ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சிலர் வந்து நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்பா அம்மா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. அது ஒவ்வொரு குடும்பத்தை தந்து மாறும். அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு பெற்றோர்கள் அனுப்பும் பொழுது அந்த பையனும் சரி, அவன் பொசக்கட்ட பையன், அந்த பெண்ணு கூட போனா பாத்தீங்களா, அவன் பொசக்கட்ட பையன். நீ நின்று சண்டை போட்டுருக்க வேணா, கல் எடுத்து அடிச்சிருக்க வேணாம். நீ நான் என்ன கேட்கிறேன், நீ அங்க செத்துருக்கணும்டா. உன்னை கொன்னுட்டு அந்த பெண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சுன்னா நீ வந்து சரியான பையன்டா, நீ சரியான ஆம்பளை. என்ன மாதிரியான உளவியல நம்ம மாட்டிட்டு இருக்கோன்னு பாருங்க. ஒரு பொண்ணை ஒரு பிரச்சனை வரும்போது விட்டுட்டு வர்றான். அதுவும் அவ்வளவு விஷயம் பண்ற அளவுக்கு டைமும் எடுத்துட்டான். போய் யார்கிட்டயும் எதுவும் சொல்லலாம், போய் உட்காந்துட்டான் கம்முன்னு. இப்ப அந்த பையனை விசாரிச்சிங்களா? அந்த பையனை விசாரிச்சிங்களா? எனக்கு உண்மையிலே டவுட் இருக்கு. நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, ஏன் அந்த பையன் இவனோட ஆளா இருக்கக்கூடாது? இது ஒரு நல்ல ஆங்கிள். ஆனா ஏன் அந்த பையன் இவனோட ஆளா இருக்கக்கூடாது? எனக்கு டவுட் உண்மையிலே வருது. அப்படி இருக்காதுங்க, நீங்க சொல்ற ஒரு நல்ல சந்தேகம் தான். போலீஸ் மாதிரி யோசிக்கிறீங்க. அந்த மாதிரி பசங்க நீங்க ஏதோ ஒரு பையன் சொன்னீங்களா, என்னது ஒச கேட்ட பையன் தான், அதுதான் அவன். அதான் தைரியம் இல்லாதவன். கரெக்டா? தைரியம் இல்லாத நாய். உனக்கு எதுக்குடா இருட்டுல வேலை? எதுக்குடா ஒரு பொண்ணையும் சேர்த்து கொண்டு போய் நாசம் பண்ற? அந்த பொண்ணுக்கு தான் பாதிப்பு பெருசா. இப்ப உன்னால உன்னுடைய எச்சத்தனமான இச்சையினால யாருடைய பாதிப்பு ஏற்படுது? பொண்ணுக்கு தான் அதிக பாதிப்பு. உனக்கு என்னப்பா, நீ ஓடிட்ட, உன் பேர் கூட பெருசா யாருக்கும் தெரியல. ஆனா அந்த பொண்ணோட பேரு, அதோட அட்ரஸ் எல்லாம், போன் நம்பர் முதற்கொண்டு எல்லாம் எஃப்ஐஆர்ல பதிவாகி வெளியில வந்திருக்கு. அது இன்னும் விசாரணை பண்ணிருக்காங்க, எப்படி வந்துச்சுன்னு தெரியலையா. அப்ப இப்ப சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிதானுங்க ஆகணும். பிளாக் கிளாஸ் வரும் நமக்கு வந்து. இதை வந்து பேசினா வந்து உடனே வந்து இந்த நெரேட்டிவ்க்கு செட் ஆகாது, இது அப்படிலாம் கிடையாது. இல்ல ஏன் தெரியுமா நான் பேசல, நிறைய இடங்கள்ல இன்ஸ்டன்சஸ் இருக்கு. எல்லா காவலர்களும் வந்து கெட்டவர்கள் இல்ல. சில கெட்ட காவலர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க பப்ளிக் ஸ்பேஸ்ல, பார்க்ல இல்ல பீச்ல உட்காந்துட்டு இருக்க லவ்வர்ஸை அவங்க கிஸ்ஸே பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இதை விளையாடிட்டு இருந்தா கூட அவங்கள வந்து மிரட்டி அவங்களோட அப்பா அம்மா பேர் எல்லாம் வாங்கி காசெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் பார்த்து தானே இந்த மாதிரி கிரிமினலும் பண்றாங்க. அதை நான் கேட்கிறேன், இது நடக்கதான் செய்யும். சரி, நான் தான் சொல்றேன். செட்டைன் இப்ப இதே வந்து ஒரு பெரியவங்க, இந்த சின்ன பசங்க தானே ஈஸியா வந்து அவங்களால பண்ண முடியுது. இப்ப பெரியவங்க, இப்ப நீங்க போயிருங்க, உங்ககிட்ட அந்த இது பண்றாங்களா? ஏன்
ஏன்னா நான் அடல்ட்டுங்க, நாங்க தெரிஞ்சுதான் வந்திருக்கோம்னு சொல்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அது உங்ககிட்ட வர மாட்டாங்க. வேற யார் சின்ன பசங்க பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களால அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியுது. போலீஸ் எடுக்கிறதும் தப்பு. இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் இதை ரொம்ப தப்பா பயன்படுத்திக்கிறானுங்க. இப்ப அந்த பெண்ணுனால கத்தி கூச்சல் போட்ட அண்ணா யூனிவர்சிட்டிங்க, பெருசு ஓகே. ஆனா நீங்க என்ன மாதிரி இடத்துக்கு போறீங்கன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத மேபி இடத்துக்கு போகலாம். ஆனா அங்க இருந்து ஒரு கத்தம் கொடுத்தா எவன் காதுலயும் கேட்காத அளவுக்குலாம் சென்னை கிடையாது. புரியுதா? சென்னையில அந்த அளவுக்கு ஒரு இடமே இல்ல. கத்துனா யாருக்குமே கேட்காது, ஒரு தேர்ட் பர்சனுக்கு கேட்காது, ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்கிற இடத்துல யாரு அப்படி ஒரு இடம் சென்னையில கிடையாது. அது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள கிடையாது. ஈஸியா சவுக்கு தோக்கு பக்கம் போனா நீங்க சொல்றது வந்து நீங்க சொல்றது எதையாவது சென்னை அவுட்டரை தாண்டி போய் எங்கேயாவது பீச் கீச் அந்த பகுதியில போனீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடம்னா அது ஓகே. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள அப்படி ஒரு இடம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிளாக்மெயில் தான் மெயினான விஷயமா நடந்திருக்கு. ஸோ அந்த பெண்ணை அடிபணி வைப்பதற்கு இவங்க கையில எடுத்த ஒரே ஆயுதம் பிளாக்மெயில். அந்த பிளாக்மெயிலுக்கு அவங்களுக்கு அந்த பிளாக்மெயிலுங்கிற ஆயுதத்தை அப்படியே தொக்கா எடுத்து கொடுத்தது அந்த பொண்ணும் அந்த பையனும். சான்ஸ் கொடுத்துட்டாங்கன்றீங்க. இந்த சான்ஸை தயவு செஞ்சு இளைஞர்களே யாருக்கும் கொடுக்காதீங்க. இதைத்தான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப. ப்ளீஸ் ரெஸ்பான்சிபிள். கேர்ஃபுல் இல்ல, ரெஸ்பான்சிபிள். ரெஸ்பான்சிபிள் வேற, கேர்ஃபுல் வேற. கேர்ஃபுல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தப்பான இடத்துல போயிட்டு நம்ம நின்றுகிட்டதுக்கு அப்புறம் கேர் பண்ணி பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது. ரெஸ்பான்சிபிள்ங்கிறது அந்த மாதிரி இடத்துக்கே போகாம இருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு ஒரு பொண்ணை நம்ம கூட்டிட்டு போறோம் அப்படின்னா அந்த பொண்ணுடைய பாதுகாப்புக்கு நீ தான் பொறுப்பு. அந்த பொண்ணை வந்து உன்னை தாண்டி ஒருத்த வந்து மிரட்டி ஒரு தப்பா யூஸ் பண்றான் அப்படிங்கிற பட்சத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்தப்ப? உன்னால ஒரு 100க்கு போன் பண்ணிக்க முடியாதா? இல்ல போனை பிடிக்கிட்டு போயிட்டான், எங்கடா இருக்கீங்க? காலேஜுக்குள்ள தாண்டா இருக்கீங்க. எனக்கு அதுதாங்க புரிய மாட்டேங்குது. என்னங்க நடக்குது இந்த ஊர்ல? உனக்கு எவனுமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா? சரி, இவனை அடிச்சுட்டாங்க, இவனை மிரட்டிட்டாங்க, விரட்டி விடுறாங்க, இவன் ரோட்ல ஓடுறான்ல, ஓடினோடனே ரோடு தானே அது. மிஞ்சி மிஞ்சி போனா 5 நிமிஷத்துல வந்துட்டு யாராவது அங்க இருக்க செக்யூரிட்டியோ யார்ட்டே கூப்பிட்டானா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா. ஆனா இவங்களுக்கு என்ன உளவியல் இருந்திருக்குன்னா நம்ம பண்ண தப்பு, நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆயிரும், மாட்டிக்கிட்டோம். நீ இடம் கொடுத்துட்டீங்க. ஒரு பிரெடேட்டருக்கு, ஒரு காம கொடூரனுக்கு, ஒரு அயோக்கியனுக்கு, ஒரு கேவலமான ஜந்துவை உங்களுடைய தவறு அதுக்கு வந்து ஃபீடிங்கா போயிருது. இந்த இடத்த நம்ம இதை பேசித்தான் ஆகணும். தயவு செஞ்சு இளைஞர்கள் ரெஸ்பான்சிபிளா இருங்க. எந்த நேரம் வேணாலும் லைஃப் வந்து தலைகீழா மாறலாம். அதுதான் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பான்சிபிளா இருங்கன்னு தான் நான் சொல்றேன். எந்த நேரமும் எல்லாம் போல அப்படியே நடந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வந்து எவனோ ஒருத்தன் கூப்பிட்டான், என் லவ்வர் அவன் கூப்பிட்டான், நாங்க வந்து ஸ்டடிஸ் பண்றதுக்காக காட்டுக்குள்ள போனோம். பெண்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதே மீறி செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ அந்த பொண்ணு இன்னைக்கு உயிர் இருக்குது. வந்தேன் ஒரு சைக்கோபேத்தா இருந்தா என்ன பண்றது? இப்போ அந்த பொண்ணோட ட்ராமா மைண்ட் எப்படி இருக்குங்க? அது ட்ராமா மைண்டு இதெல்லாம் புரியுதுங்க எனக்கு. உயிர் இருக்குது. நிறைய பெண்கள் செத்து இருக்கிறாங்க. நிறைய கேசஸ் இருக்கு, இந்த மாதிரி கொலை கேசஸ் இருக்கு, காணாம போன கேசஸ் இருக்கு. அப்படின்னா என்ன பொருள்னா கொன்னு எங்கேயோ புதைச்சு போட்டு போயிட்டான், தெரியாது. நீங்க ஏதாவது காட்டுக்குள்ளே மேட்டுக்குள்ளே, எந்த மேட்டுக்குள்ளே எவன் போய் தேடிட்டு இருக்கிறது? தேடி பார்ப்பாங்க. போலீஸ் வந்து இங்க பாத்தீங்களா, இந்த பிள்ளைய இந்த பாத்தீங்களா, லீடு கிடைக்கலாம் அப்படியே விட்டுருவாங்க. மிஸ்ஸிங் கேஸ் எவ்வளவு இருக்கு தெரியுமா? இளம் பெண்களோட மிஸ்ஸிங் கேஸ் காவல்துறையிட்ட போய் கேளுங்க. பெண்களோட மிஸ்ஸிங் கேஸ் என்ன மிஸ்ஸிங் கேஸ்? எங்க புதைக்கப்பட்டு எங்க காணாம கிடக்குறாங்களோ யாருக்கும் தெரியாது. உயிரோடு இருக்காங்களா இல்லையா கூட தெரியாது. அந்த மாதிரிலாம் நிறைய மிஸ்ஸிங் கேசஸ் அப்படியே கிடக்குது பெண்டிங்ல. அப்ப இதை புரிஞ்சுக்கோங்க. சுத்தி இங்க வந்து ஆபாச படங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. நம்ம அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து தலைவரா அடிச்சுக்கிறோம். இங்க எல்லாம் காம கொடூரனா மாறிக்கிட்டு இருக்கிறான். அந்த கொடூரனுக்கும் இந்த பெண்ணை கூட்டிட்டு போனான் பாத்தீங்களா ஒரு பையன், அவனுக்கும் 2 பேருக்கும் பொதுவா இருந்த உளவியல் என்ன? காமம். அந்த காமம் சிந்தனை. இவன் அந்த பெண்ணோட சேஃப்டியை பத்தி பார்க்கல. இவன் அந்த பொண்ணுக்கு பாவம் காட்டல, பரிதாபம் காட்டல. இவங்களுக்கு காமம். நம்ம காமத்தால இந்த பெண்ணை ஒரு தப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறோமே, இது வந்து தப்பான ஒரு இதெல்லாம் சிக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு அவங்க அந்த நாயும் யோசிக்கல. இந்த பயலும் இந்த கேடுகட்ட நாயும் ஒரு ஒரு அப்பாவி பொண்ணை வந்து நம்ம இந்த அளவுக்கு கொடூரப்படுத்தி இது பண்றோமே. நான் இன்னும் டீட்டெயில்ஸ் போக விரும்பல. ரொம்ப கொடூரமான ஒரு கேவலமான வேலையை பண்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு பண்றோமேங்கிற அந்த இதுவும் எது தடுக்குது அவனை? காமம்ங்கிற ஒரு கேவலமான
உளவியல். 3 பொண்டாட்டி கட்டியும் பத்தல அவனுக்கு. அப்ப இந்த காம உளவியல் இந்த அளவுக்கு அதிகரிச்சு தமிழ்நாட்டில் இருப்பதற்கான காரணம் என்ன? சந்தேகம் இருக்கா? இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு தப்பா பேசிச்சு, யாரை பற்றி பேசுகிறீர்கள்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆபாசத்தை, வக்ரத்தை தொடர்ச்சியா சோசியல் மீடியாலையும் ஆபாச படங்களை எல்லாம் ரொம்ப சுலபமா ஆபாச படங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியான வசதி இன்னைக்கு. எந்த தடையும் கிடையாது. அந்த சைட்ஸுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அது போக போதை, மது போதை, கஞ்சா போதை, இவங்க எல்லாம் பாருங்க குடிகாரனா தான் இருப்பாங்க. ஏன்னா ரியாலிட்டி என்னங்கிறத வந்து அவங்களுக்கு மறக்கடிக்கக்கூடிய அசட்டு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மது. மதுங்கிறது அசட்டு தைரியத்தை கொடுக்கும். கண்டிப்பா அவன் குடிச்சிருப்பான். அசட்டு தைரியம் ரியாலிட்டி என்னங்கிறத அவனுக்கு காட்டாது. நீங்க வேணா பாருங்க, அவன் குடிக்காம இருந்திருப்பானா இந்த சம்பவம் பண்ணும்போது? அன்னைக்கு நைட்டே மாட்டிருக்கான் பாரி. அப்புறம் இல்லன்னு சொல்லியிருக்கான். போன் எல்லாம் செக் பண்ணிருக்காங்க, இல்லன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். அது எழுதி கொடுத்துட்டு போனது என்ன மேட்டர்ன்னு தெரியல நம்மளுக்கு. இல்ல அதான் அவன் தொடர்ச்சியா அவன் இந்த மாதிரி இஷ்யூல அவனை ரெகுலர் சஸ்பெக்ட். ஆனா ரெகுலர் சஸ்பெக்டா இருந்து எப்படி அவன் வெளியில போய் திரும்ப இவன் தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. விஷயம் பெருசானோன்னா எதுவும் பண்ண முடியல போல. சோ இதுதான் இங்க நடந்திருக்கு. இப்ப இவனை இந்த மாதிரி ஒரு கேடுகட்டவனை காப்பாற்றணும்னு எவனாவது நினைச்சா அவன் நாசமா போவான், அவன் குடும்பம் நாசமா போகும். நான் இதான் சொல்றேன். இந்த கேடுகட்டவனை காப்பாற்றணும்லாம் நினைச்சிட்டு எவனாவது ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன், நீங்களா நாசமா போயிருவீங்க. ஆனா அட் த சேம் டைம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இளைஞர்களும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க. எல்லாருமே வந்து இந்த விக்டிம் பிளேம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க, ஒரே வார்த்தை முடிச்சுட்டு பாக்குறீங்க. பட் ஆனா நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளும் பொறுப்பு. நம்ம ஒரு அஜாக்கிரதையா, இப்ப கார் ஆக்சிடென்ட்ங்கிறது ஆக்சிடென்ட் நடக்கவே நடக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது. பட் ரேஷ் டிரைவிங் நீங்க நியாயப்படுத்திடலாமா? அவங்க விருப்பம், அவங்க எப்படி வேணாலும் ஓட்டுவாங்கன்னு சொல்லிட முடியுமா? there are certain ways to drive the vehicle. அதே போல there are certain ways to live the life. அந்த இடத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்க வண்டியை வேகமா ஓட்டுனீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் மே ஹேப்பன், மே நாட் ஹேப்பன். ஆனா நடந்தா யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கு தான் பாதிப்பு. நாங்க பேசிட்டு போயிடுவோம், எங்களை மாதிரி இருக்க ஆளுக பேசிட்டு போயிடுவோம். இன்னும் ஒரு சில பேர்லாம் இன்னும் கோபமா இது பண்ணா சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நாங்க பண்ண விரும்பல. பட் இது இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா தயவு செஞ்சு திருக்குறள்ல கற்பியல் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் இருக்கு, அதை கொஞ்சம் ஃபுல்ஸா போய் படிங்க. அதுல கற்புனா என்னன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த பெண்ணை சுத்தி வேலி கட்டி காக்கிறது கற்பு கிடையாது. ஒரு ஆண் வந்து ஒரு வேலி கட்டி ஒரு பெண்ணை காப்பது கற்பு கிடையாது. மாறாக அந்த பெண்ணே தன்னை பாதுகாத்துக் கொள்வதுதான் கற்பில் சிறந்ததுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கற்புனா வெர்ஜினிட்டியோ இதுவோ கிடையாது. அப்போ ஒரு பெண்ணே தன்னை பாதுகாத்து கொள்வதுதான் சரியான கற்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு. அப்ப அந்த பாதுகாப்பு உணர்வு, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல நமக்கு சேஃப்டி இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. என் ஃப்ரெண்டு கூப்பிடுறான், தனியா கூப்பிடுறான், அங்க உங்களுக்கு சேஃப்டி இருக்கா? உங்க ஃப்ரெண்டு தான், அவன் டக்குன்னு கழுத்துல கத்தி வைக்கிறான், என்ன பண்ணுவீங்க? அங்க உங்களுக்கு சேஃப்டி இருக்கா? இல்ல. அப்போ ஒரு 4 பேரா போங்க. ஒரு ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி தனியா கூப்பிடுறான் அப்படின்னா போகாதீங்க, அவ்வளவுதான். நைட் அவுட்டிங் கூப்பிடுறான், போகாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்படிலாம் போகாமலாம் இருக்க முடியாது. ஆண்களுக்கும் இதே பொருந்தும், எல்லாருக்கும் இது பொருந்தும். பாதுகாப்பு இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல யோசிச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பு உறுதி பண்ணிக்கோங்க. எல்லா நேரமும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மளா வாண்டடா போய் மாட்டிக்கிறதுங்கிறது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தயவு செஞ்சு இந்த வாண்டடா போய் மாட்டிக்கிற வேலையில இறங்காதீங்க. இது வந்து ஒரு இளைஞர்களுக்கு ஒரு ப்ளீஸ் ஒரு அவேர்னஸா எடுத்துக்கோங்க. குறிப்பா இதுல பாதிப்பு அதிகமா பெண்களுக்குங்கிறனாலதான் பெண்கள் சொல்றோம். ஆண்களுக்கு இதுல பாதிப்பு ஓடிட்டான், அவன் ஓடிட்டான், அவனுக்கு அதுல பாதிப்பே இல்லை. அவனை யாரும் வந்து அவன் மேல குற்றமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு ஓடிட்டான். எந்த கேஸும் அவன் மேல நிக்காது. ஆனா பெண்ணுக்கு அங்கிருந்து தப்பிக்க முடிஞ்சுதா? முடியல. தற்காப்பு கலைகள் ஏதாவது தெரியுதா பெண்களுக்கு? அப்படியே தெரிஞ்சாலும் வந்து அதுல இருந்து தப்பிக்கிறது சுலபமான விஷயமா? பிராக்டிகலி இம்பாசிபிள். எல்லாம் சொல்லுவீங்க பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோ, வெளியில போ, நைட்டு போ, பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு அடின்னு. ஓகே, ஆனா எல்லாருக்கிட்டையும் பெப்பர் ஸ்ப்ரே இருக்கா என்ன? ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு உங்களோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஒரு இடத்துக்கு நம்ம வெளியில நகர்றோமா, அங்க நமக்கான சேஃப்டி என்னன்னு பாருங்க.
உங்களுக்கு ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், மனைவியை கூட்டு போறீங்க, தங்கச்சிகளை கூட்டு போறீங்க, குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தை கூட்டு போறீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன? அவங்கள பாதுகாப்பா கூட்டு போகணும். அந்த ஃபர்ஸ்ட் ஆண்களோட சிந்தனை என்னவா இருக்கும்னா, இவங்களை எங்க கொண்டு போறோம், எந்த ஹோட்டல்ல தங்க வைக்கிறோம், எங்க போறோம். இப்ப போறோம், ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரவுடி பசங்க இருக்காங்க, நம்ம ஃபேமிலியில நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம், மித்தவங்க எல்லாம் பெண்களா இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சைட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்கள சேஃபா. நம்ம சேஃப்டியை பத்தி ஆண்கள் எவ்வளவு யோசிக்கிறோம். நம்ம குடும்பம், நம்ம பெண்கள் வரும்போது நம்ம சேஃப்டியை பத்தி எவ்வளவு யோசிக்கிறோம். நம்ம குடும்பத்தோட சேஃப்டி, நம்ம அம்மாவோட சேஃப்டி, நம்மளோட தங்கச்சியோட சேஃப்டி எல்லாம் யோசிக்கிறோம்ல. இதை எல்லாரும் யோசிங்க தான் நானும் சொல்றேன். பெண்களும் யோசிக்கணும், அதே போல லவ்வரா இருக்கிறவனும் யோசி. எனக்கு காமம் தான் முக்கியம் நீ அலைஞ்ச அப்படின்னா உன்னால அந்த பொண்ணோட லைஃபும் ஸ்பாயிலு. அந்த பொண்ணு வந்து ஒரு அந்த ஏற்பட்டுக்கு அந்த ட்ராமடைஸ்ல இருந்து வெளியில வரதே பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதுல இருந்து அவங்க வெளியில வரணும். ஆனா தயவு செஞ்சு ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்காதீங்க லைஃப. ஒரு நொடியில லைஃப் மாறிடும். அதனால ரொம்ப அசால்ட்டா இருக்காதீங்கிறதான் என்னுடைய இறுதியா நான் இந்த விஷயத்துல சொல்றேன். அவன் தண்டிக்கப்படணும். அவன் விரைவில் அவனுக்கான குற்றத்திற்கான அவன் தண்டனை அனுபவிக்கணும். தயவு செஞ்சு அவனெல்லாம் பெயில விட்டு தொலையாதீங்க. இந்த மாதிரி கொடூரங்களை வந்து பெயில விட்டு தான் அவங்களெல்லாம் உடனடியா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க. 90 நாளைக்கு மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம், கேஸ் நிக்காது. அதனால தயவு செஞ்சு வேகமா அந்த வேலைகளை பண்ணி அதுல துரிதத்தை படுத்துங்க. எவனையும் காப்பாற்ற நினைக்காதீங்க. அந்த நாய் யாரோ சாருன்னு சொல்றானா என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து எவனாவது ஒருத்தன் அவன் கூட அசோசியேட்டடா இருந்தானா அவனையும் வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்ற வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்க செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கும் பொண்ணுங்க இருக்கு, உங்களுக்கும் மனைவிகள் இருக்கிறாங்க, உங்களுக்கும் உங்களோட பிள்ளையும் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி மேல நான் எஜுகேஷன் இதுல படிக்கிறாங்க. எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற சுச்சுவேஷன் நீங்க உருவாக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணுங்க. இது ஒரு கலெக்டிவா செய்ய வேண்டிய வேலை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ண முடியாது. யாரையும் ஒரு ஆளை மட்டும் குற்றவாளி கூண்டுலையும் ஏற்ற முடியாது. இது கலெக்டிவா சொசைட்டி புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறத நான் சொல்றேன். ஓகே, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றப்ப ஹார்ட் ஃபெல்ட்டா மனசுல இருந்து சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சு காணொலி. மிக்க நன்றி. நன்றி.